ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலை சமையலுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட் ரவா கச்சாயம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து நிஜமாக ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இதில் வந்து நம்ம வந்து பழம் போட்டு பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால் சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலைங்க. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்து நம்ம நல்லா நைஸாக தட்டிக்கலாங்க. ஸோ வெல்லம் தட்டிட்டுங்க அதை வந்து நம்ம அளந்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம நல்லா நைஸாக தட்டியாச்சுங்க. நம்ம வெல்லம் தட்டினதை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோங்க வெல்லம். இப்போ வந்து தேங்காய் எடுத்தாச்சுங்க. தேங்காய் வந்து நாங்கள் ஆக்சுவலாக உடச்சிட்டு திருவிழான்னு நினச்சோங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்துன தேங்காய் நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம அதை அப்படியே நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணியாச்சுங்க. நம்ம அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சுங்க. ஏலக்காய் வந்து தனியாக அரைக்க முடியாதுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தேங்காயில் போட்டிருக்கோங்க. இன்கேஸ் தேங்காய் நீங்கள் திருவி இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லைங்க. கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் அந்த ஏலக்காய் அரைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏலக்காய் தனியாக அரைச்சிங்கன்னா அரைப்படாதுங்க. இப்போ நம்ம அந்த வெல்லம் தட்டி வச்சோம் இல்லைங்களா 2 டம்ளர், அது வந்து ஒரு கப்பில் போட்டு அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. பற்ற வச்சு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுறலாங்க. இப்போ இது எதுக்காகனா நம்ம நல்லா வந்து இது வந்து கரையிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போது பழம் எடுத்துக்கலாங்க. நம்ம பழம் போடும்போது என்னென்னா அது நல்லா டேஸ்டியாக வருங்க. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பழம் எடுத்துருக்குங்க, பூம்பழம். நம்ம அந்த பழம் வந்து உரிச்சிட்டுங்க இதை நல்லா நைஸாக மசிச்சிக்கலாங்க. இப்போ பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக மசிச்சாச்சுங்க. சூப்பராக நல்லா நைஸாக மசிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஏலக்காவும் இருக்குங்க. அதை வந்து நம்ம இதில் டைரெக்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே காய வச்ச வெள்ளைப்பாகை வந்து ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் சின்ன சின்ன தூசு வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வடிச்சிக்கலாங்க. இதில் ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாக தூசு கிடையாதுங்க, எதுவும் வந்து டஸ்ட்டெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாது இருந்துச்சு, அதை தனியாக நம்ம எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி எடுத்து கொஞ்சம் நல்லா உடச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம உடச்சி வச்ச முந்திரி வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ரவை வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா. மாவு வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோதுமை மாவு வந்து 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. அதாவது 2 கப்பு. நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் ஒரே இதில் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கோதுமை மாவு வந்து 2 கப் எடுத்துருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பதம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதம் இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. அதுதான் கான்செப்ட்டுங்க. மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பதம் இருக்கணுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராதுங்க, வெடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம சட்டி வச்சுட்டு, இது வந்து இரும்பு வடை சட்டிங்க. ஸோ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சிங்க. கடலை எண்ணெய் எடுத்துருக்கோங்க. இப்போ மாவு வந்து நம்ம வந்து ஒரு கரண்டியில் எடுத்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வருங்க. நீங்கள் கையிலையும் போடலாம். கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பந்தாக வராதுங்க, பாலாக வராது. ப்ளஸ் இன்னொன்று ஆயில் வந்து உங்கள் கையில் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வேக வச்சு நீங்கள் எடுத்துருங்க. ஸோ நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வந்ததுனா தான் உள்ள மாவு வந்து நல்லா வேகுங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ப்ரௌனாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் சோடா உப்பு கிடையாதுங்க. எந்த வித அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. சுத்தமான கடலை எண்ணெயில் செஞ்சதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ரவை, அப்புறம் அரிசி மாவு இதுதான் ஆட் பண்ணியிருக்கோங்க. அப்புறமேல வந்து பழம் ஆட் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க.
எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.